குபேர யோகம் பெறப்போகும் கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் அற்புதமாக இருக்குது. இத்தனை நாளாக தடுத்துட்டு இருந்த விஷயங்கள் எப்படி விலகுதுங்கிறத விளக்கியிருக்கேன். கண்கூடாக பார்க்க போகிறீங்க. லைஃப்பில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க, அதுதான் முக்கியம். இதற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துட்டு இருக்குன்னா, குடும்ப பிரச்சனையாக இருக்கும், மன நெருக்கடி, மனசு ஒரு நிலப்படலைங்க. எப்போ பார்த்தாலும் ஏதோ அந்த மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இல்லை தூங்கிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது, ஏதோ ஒரு சஞ்சலம் சலிப்புத்தன்மை இருந்துக்கிட்டே இருந்ததை அதெல்லாம் மாறி இப்பொழுது வெற்றி. இதில் குடும்பத்தில் என்ன நடந்ததுன்னா, குடும்பத்தில் ஒற்றுமை குறைவாக இருந்தது. ஒரு சில தாய் தந்தையரிடம் சண்டை கட்டினது, கணவன் மனைவி சண்டை, பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், இது மாதிரி மாறி மாறி ஒன்றுக்குள்ளே ஒன்று கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தவங்களுக்கு அவங்களுக்கும் நிவர்த்தி அடைகிற காலகட்டம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீடு மாற பிளான் பண்ணியிருக்கீங்க. வீடு அந்த ஆவணி மாதத்தில் மாறக்கூடிய காலகட்டம் உண்டு. உறுதியாக மாறிக்கங்க, நல்லாவும் இருக்குது உங்கள் ஜாதக அடிப்படையில். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா போவோம். முதல்ல உங்கள் குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்து சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜென்ம சனி தொந்தரவு இருக்கே, ஜென்ம சனி குறையுதுன்னு சொல்லுவோம். ஏன்னா வக்ரம் பெற்றிருக்கறனால உங்கள் சந்திரன்லேருந்து விலகி போகிறதுனால வக்ரச்சனியோட அளவு காக்கம் குறைஞ்சிருக்கு. அதனால் வக்ரச்சனி விட்டுரும், நம்ம ராகுவை கான்சென்ட் பண்ணுவோம். ராகு ஸ்தானம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஏதோ ஒன்று வட்டி கட்டுதல் இல்லை வட்டி வாங்குதல், குடும்பத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள், இதைத்தான் கொடுத்துட்ருக்கு. அப்போ என்ன சொல்கிறோம், ராகுவோட வைப்ரேஷன் நீங்கள் அனுபவிச்சு ஆகணும். ராகுங்கிறது மந்திரங்க. அப்போ நீங்கள் வீட்டில் ஒரு மந்திரத்தை ஒழிக்க விட்டுட்டே இருக்கலாம், மந்திரத்தை வாயில் உச்சரிச்சுட்டே இருங்க. ராகுவோட வேலையை நீங்கள் வைப்ரேஷன் நீங்கள் கையில் எடுக்கும்போது ராகு என்ன தொந்தரவு செய்ய போகுது. அப்போ மந்திரம் சார்ந்தது. இதில் என்ன மந்திரம், எந்த மந்திரமானா இருக்கலாம், துர்க்கை மந்திரம், காயத்ரி மந்திரம், இந்த மாதிரிலாம் பயன்படுத்திட்டு வாங்க. உங்களுக்கு அமோக வெற்றி. குடும்பத்தில் இருக்கிற தொந்தரவுகள் விலகி சகல பிரச்சனைகளும் தீர்வு உண்டு. இப்போ இந்த தனி குடித்தனம் போகிறது, ஹாஸ்டல் போகிறது, எல்லாத்துக்குமே ஒரு முடிவு காலம் வரும். ஹாஸ்டல் மாதிரி போனாலும் வெற்றியாக தான். இப்போ உங்களுக்கு நல்ல விஷயத்தை பற்றி பேசுவோம். இப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு மங்களகாரகன் சேர்ந்து கூட்டாக இருக்கார். இது முதல். ரெண்டாவது, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன், இந்த 2 கிரகம் நல்லாயிருக்கு. கூடவே ஆகஸ்ட் 16க்கு மேலே சூரியனும் சேர போகிறார். இந்த முக்கூட்டு கிரக அமைப்பும் வரப்போகுது. இப்போ சொல்லவா வேணும், உங்களுக்கு இத்தனை நாளாக தடுத்துட்டு இருந்த விஷயங்கள் ஒன்றா கொடுக்க போகுது. இப்போ 4ஆம் இடம் சுகஸ்தானம், 7ஆம் இடம் திருமணம் சம்மந்தப்பட்டது. நம்ம திருமணத்துக்கு ஃபஸ்ட்டு பேசுவோம். தடைபற்ற திருமணம் நடைபெறுகிற காலகட்டம் வந்தாச்சு. ரொம்ப நாளாக திருமணம் பார்த்துட்ருக்கீங்க. வயது அந்த தோஷம், ராகுகே தோஷம், அந்த பரிகாரம் பண்ணியாச்சு, எல்லாம் பரிகாரம் பண்ணியாச்சு. இன்னும் பண்ண வேண்டியது ஒன்று கல்யாணம் மட்டும்தான். இப்போ கல்யாண காலகட்டம் வந்தாச்சுங்க. இந்த ஆவணி மாதத்தில் ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். ராகு கோச்சார ரீதியாக ராகு கேது இருக்கிறனால ஒரு பரிகாரம் பண்ணால் கூட வெற்றி உங்களுக்காக இருக்குது. இப்போ உங்களுக்கு கோயிலில் கல்யாணம் வச்சா ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்கள் கோச்சார ரீதியாக என்ன சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா, கோயிலில் திருமணம் வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. கோயிலுக்கு திருமணம் வச்சு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அப்போ திருமண காலகட்டம் வந்தாச்சு, முடிவு எடுத்து நல்ல வரனாக இருக்கும். வேலைக்கு போகிற வரன், வருமானம் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். இந்த மாதிரி ஸ்தானங்கள் நல்லாயிருக்கும். 4ஆம் இடம் சுகஸ்தானம், சுகஸ்தானமும் நல்லா இருக்கலாம். இப்போ என்ன கல்யாணம், அது சார்ந்த சந்தோஷங்கள், இந்த விஷயங்கள் நல்லாயிருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை. இப்போ ரொம்ப நாளாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்த கணவன் மனைவி ஒன்று சேரப்போகிறீர்கள். இப்போ இந்த இவங்களுக்கு சரி, இந்த சிம்மராசிக்கும் சரி, இந்த கும்பராசிக்கும் சரி, சிம்மராசிக்கும் ஏதோ ஒரு தொந்தரவு, பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம். கணவன் மனைவி ஒன்று மாற்றி ஒன்று தொந்தரவு வந்துகிட்டே இருந்தது. பொதுவாக உங்கள் கும்பராசி பற்றி பேசும்போது அந்த தொந்தரவுகள் விலகி மரியாதை அதிகரித்து நீங்கள் சொல்கிற வாக்குக்கு ஒரு முக்கிய ஸ்தானமாக நடந்து குடும்பத்தில் ஒரு வெற்றி வாய்ப்புகள் வருகிறது. இதில் திருமணம் மட்டுமில்லை, குழந்தை பிறப்பு, கல்யாணமான சிறிது காலமே நல்ல நியூஸ். வீட்டில் புது நபர், ராகு 2ஆம் இடத்துலேருந்து விருத்தி செய்கிறார். பிரம்மாண்டங்கிறோம், பிரம்மாண்டம் விருத்தி. அப்போ என்ன, குடும்ப நபர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. குடும்பத்தில் புது நபர்கள் அதிகரிக்கும். அப்போ என்ன சொல்லுவோம், குழந்தை வடிவில் இருக்கும். ஒரு சிலர் வெளிநாட்டில் இருக்காங்க, சார் என் ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருக்கார், என் உறவினர் வெளிநாட்டில் இருக்கார், இப்போ அவங்க திருப்பி வர வாய்ப்பு உண்டு. இப்போ இந்தியாவிலிருந்து வெளிநாட்டில் என் கணவர் இருக்கார், நான் அங்கே போகலாமா அப்படின்னா, இந்த மாதிரி ஆக மொத்தம் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடியது. ஒன்று வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உண்டு, வெளிநாடு யோகம் உண்டு. ஆக மொத்தம் பிரிந்த கணவன் மனைவி சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு இந்த 2வது திருமணம் சின்ன சின்ன வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கு சார், நான் 2வது திருமணம் பண்ணலாமா, இதுக்கு சரியான காலகட்டமாக உறுதியாக அமையும். ஏன்னா 9ஆம் அதிபதி 7இல் உங்கள் ராசியை வேற பார்க்குறார். அப்போ அங்கேயே ராசி அதிபதியும் இருக்கார். 2வது தரன் வாய்ப்பு, வரன் தானாக தேடி வரும். வரன் நல்ல வரனா, வயது வித்தியாசம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. வயது வித்தியாசம் இருக்கும், இல்லை
கேஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுது. அது கோச்சார ரீதியாக ஜாதக அமைப்பில் அதை பார்க்கணும். அந்த மாதிரிக்கான இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கூட நீங்கள் பொருத்திக்கலாம். காதல் கல்யாணம், ரொம்ப நாளாக காதல் பண்ணிகிட்ருக்கோம், வீட்டில் பேரண்ட்ஸ் ஒத்துக்கவே இல்லை, இது ஒத்துக்குவாங்களான்னா இப்போ அது ஒத்துக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உறவில் வேறு சார் சொந்தத்திலே ஒரு பொண்ணு இருக்குது, சொந்தத்திலே வரன் இருக்குது, கேட்கலாமா? கொஞ்சம் பொருளாதார ரீதியாக முன்ன பின்ன இருக்குது சார், என்ன சார் பண்ணலாம்? அது பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு கேட்கறது உங்கள் கடமை, தரது தல்லைங்கிறது ஜாதகம் மற்ற அமைப்போடது. கேட்க வேண்டிய கடமைக்கு கேட்டுருங்க, பின்னாடி அது என்ன பலனோ அதை பார்ப்போம். சரி, சொத்து சோகங்கள் யோகம் தாங்க அபிரிதமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு சொத்து வாங்குகிற யோகம், அதிலிருந்து பலன் எடுக்க வேண்டிய காலகட்டம். இப்போ என்ன நடக்கும்னா, ஆல்ரெடி வீடு இருக்குன்னா வாடகை வீடு கட்டி வாடகை வருமானம் வராது. இப்போ வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, புதுசாக ஒரு வீடு இல்லை ஒரு இடம் வாங்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. முயற்சி செய்யுங்க, சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு தேவையான நிதி எங்கேருந்து கூடுதுன்னே தெரியாது. இப்போ கேள்வி என்னென்னா, ஜென்ம சனியில் வாங்கலாமா? ஜென்ம சனி தடை சொல்லலை. ஜென்ம சனி கஷ்டப்பட உடல் உழைப்பு தேவைன்னு சொல்லுது, உங்களுக்கு நியாயமாக இருக்கணும்னு சொல்லுது. அப்போ நியாயமாக ஜென்ம சனி காலகட்டத்தில் வருமானம் வந்தால் மட்டும் போதும், இடத்த வாங்கிடலாம். உங்கள் பேரில் வாங்க வாய்ப்பு இல்லைனாலும் குடும்ப உறவு நபரில் போட்டு கூட வாங்கிடலாம். ஆக மொத்தம் சொத்து சுகம் உங்கள் குடும்பத்துக்கு வருது. அது செகண்ட் ஹேண்டாக வீடாக கூட இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு சிலருக்கு சார் ஒரு இடத்த கொடுத்துட்டு இந்த கடன் தொந்தரவுலாம் அடைச்சிடலாமா, தன் நகையெல்லாம் மீட்டெடுக்கலாமா, உறுதியாக வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த நிகழ்வும் உண்டு. ஒரு வண்டி இருக்குது, வண்டியை கொடுத்துட்டு எலக்ட்ரிக் வாகனம் வாங்குகிற யோகம், பொதுவாகவே ஈவி வெஹிக்கிள் உங்களுக்கு யோகமாக இருக்குது இந்த வருடம்லாம். எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் யோகமாக இருக்குது. அப்போ வாகன யோகங்கள் உண்டு. இப்போ வேலை சம்மந்தப்பட்டதை பற்றி தான் கொஞ்சம் பேசணும். உங்கள் 6ஆம் இடம் சந்திரன், அவரே உங்கள் ராசியில் இருக்கார். உங்கள் ராசி இடத்துலே சனிங்கிற தொழிலை கொடுக்குற சனியும் இருக்குது. அப்போ வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற காலகட்டம், ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. இந்த மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஆகஸ்ட் 16க்கு மேலே லைட்டாக மாறுது. என்ன சொல்லணும்னா, மேலதிகாரிகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசிக்கிறோம். வேலை செய்கிற இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட்டு, கீழே இருக்கிறவங்கள்கிட்ட நல்ல மரியாதை உண்டு. மேலதிகாரிகள் சின்ன சின்ன தவறுகள் செஞ்சுருவாங்க. அந்த தவறை உங்கள் மேலே பொறுப்பாக கை காட்ட போகிறாங்க. அதில் பதில் சொல்ல ரெடியாக இருந்துக்கணும். அப்போ ஓவரால் நெட் ரிசல்ட்டாக பார்த்தீங்கன்னா 75% உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அந்த சின்ன ஒரு குறையை மட்டும் கவனமாக கையாண்டு அதை வெற்றி வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும். அப்போ இந்த நேரத்தில் ப்ரொமோஷன் கேட்கலாமா அப்படின்னாங்க, ப்ரொமோஷன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ரொமோஷன் இயற்கையாகவே உங்களுக்கு உண்டு. இந்த நேரத்தில் ப்ரொமோஷன் அப்படிங்கிறத விட சர்வைவ் ஆகி புதுசாக கற்றுக்க வேண்டிய காலகட்டம். இப்போ ஏதோ ஒரு இதை படித்தது விருது வாங்குறது, சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறது, இதனால் சர்டிஃபிகேட்ஸ் வாங்குற யோகம் உண்டு. அப்போ கம்ப்ளீட் பண்ணி கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இந்த மாதிரி வாங்கலாம். மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா படித்து முடித்தவுடன் வேலை, படிச்சுட்டு இருக்கும்போதே வேலை, அது குறிப்பாக ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி துறை ஆடிட்டிங்காக இருக்கும், ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது, இதில் பார்த்திங்கன்னா கெமிக்கல் துறை சார்ந்தவங்க, இவங்களுக்கு என்னென்னா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, வேலை வாய்ப்பு வந்துடும். இப்போ வேலைக்கு சேரலாமான்னா உறுதியாக சேரலாம். அதுக்கு மேலே படிக்கிறவங்க மட்டும் அதை பார்க்கணும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற யோகம் இருக்குது. வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் ஜாதகத்துக்கு. அப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்வேன், ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஃபாரின் சம்மந்தப்பட்ட US, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, ஒரு சிலருக்கு யூரோப் கண்டினென்ட், இதெல்லாம் அதிக வாய்ப்பாக இருக்குது. நான் சைனா அந்த அமைப்பு கொஞ்சம் சைனாவும் ரஷ்யாவும் கொஞ்சம் அளவாக இருக்குது. அது தவிர மற்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறனால உறுதியாக பயன்படுத்திக்கலாம். இது சாதகமாகவும் இருக்கும். ஜென்ம சனியனா உறவுகள் விட்டு லைட்டாக பிரியணும்னு சொல்லுது. இப்போ குடும்ப உறவு விட்டு ஹாஸ்டலில் தங்குறது, குடும்ப உறவு விட்டு வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிறது, இதெல்லாம் நல்லாயிருக்கும். அப்போ கணவன் மனைவி மட்டும் ஒன்று சேரக்கூடியது, மற்ற உறவுகள் செய்து விலகி இருக்க வேண்டிய காலகட்டம். இப்போ தந்தை சம்மந்தப்பட்ட உறவுகளை ரொம்ப நாளாக பழைய நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதகமாகவும் சாதகமாகவும் வரக்கூடியது. தன்னால் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ விலகி உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குற காலகட்டம் வந்தாச்சுங்கிறது மாற்று கருத்து இல்லை. இப்போ அரசாங்க சம்மந்தப்பட்டது மூலம் ஆதாயம் இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கலாம், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதில் ஒரு வேலை நடக்க மாட்டேது, சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு அந்த இடம் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், இடம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஒரு பத்திரம் சம்மந்தப்பட்டது, மாறி மாறி போயிட்டே இருக்குது. காலம் வீணானது மட்டுமே மிச்சமே தவிர எங்களுக்கு வேலை நடக்கலை. இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த கால சூழ்நிலையில் குருமங்கள யோகமும் சுக்கிரன் கிரக அமைப்பில் டாக்குமெண்ட் வேலை சூப்பராக நடக்கும். அப்போ இந்த நேரத்தில் உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அப்புறம் அரசு அதிகாரிகளும் சரி பயன்படுத்திக்காங்க.
இப்போ கலைத்துறையினருக்கு வெளி மாநிலம், வெளி ஊர், கொஞ்சம் இடம் விட்டு இன்னொரு இடம் போயிட்டு வர யோகம் உண்டு. பணம், பொருளாதாரம் உறுதியாக இருக்குது. இந்த நேரத்தில் அட்வான்ஸ் சம்மந்தப்பட்டது வந்து அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. கையில் ஃபஸ்ட்டு வாங்கிடணும். பின்னாடி அதை திருப்பி கொடுக்கலங்கிறது அது அடுத்த விஷயம். கையில் காசு புழங்குற காலகட்டம், வர லட்சுமியை விடக்கூடாதுன்னு சொல்லுவேன். இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு கையில் காசு வாங்கி ஃபஸ்ட்டு தக்க வச்சுக்காங்க. உங்களுக்கு ஒரு புகழ், ஒரு விருது, இந்த ரீசெண்டாக ஃபங்க்ஷன் இதெல்லாம் ஒரு சில நடந்திருக்கும். அதில் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குது, உங்களுக்கு வெற்றி வாய்ப்பும் உண்டு. ஒரு சில எண்கள், ஒரு சில நிறங்கள் பயன்படுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை என்னென்னு சொல்கிறேன், தவறாமல் பயன்படுத்துங்க. இதில் உங்களுக்கு 3, 9, 5. அப்போ 3, 9, 5 இந்த நிறங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 1ஆம் நம்பர் சிறிது காலம் வருது, 15 நாள் மட்டும்தான் இருக்குது. சரி, 1ஆம் நம்பரும் பயன்படுத்திக்கலாம். நிறங்களில் பச்சை, மஞ்சள், சிவப்பு, சிவப்பு மெரூன் இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஆரஞ்சு நிறம் ஒரு ஆகஸ்ட் 15, 16க்கு மேலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இதெல்லாம் பயன்படுத்தி வெற்றி வகை சொல்லலாம். 8ல் கேது இருக்கே, இந்த கேது என்ன பண்ண போகுது? கேது ஒரு தடை இல்லை இப்போ. ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாம் சுபிச்சமாக இருந்து குரு அங்கே பார்க்கறனால ஏற்பட்ட தடைகள் விலகுது. ரொம்ப நாளாக இருந்த வம்பு வழக்குகள், ஒரு கேஸுகள், பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட அனைத்துக்கும் ஒரு நிவர்த்தி உங்களுக்கு வரப்போகுது. இப்போ இந்த பெட்ரோல் சம்மந்தப்பட்டது, இந்த கமிஷன் வகை வருமானம், வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்குது. கன்ஃபார்மாக சக்ஸஸ் பெற்று வெற்றி பெறுவீங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு யாராவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும் தொடர்பு கொள்ளுங்கள். கீழே இருக்கிற எண்களுக்கு கேளுங்க. இதை தவிர ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உறுதியாக பதில் அளிக்கப்படும். அதுக்கு அந்த முக்கியமான பெரிய கேள்வியாக இருந்தால் அடுத்த வீடியோஸில் வரும்போது கன்ஃபார்மாக கொடுக்குறோம். கன்ஃபார்மாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கொடுத்துக்கங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.